வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடோட எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடோட ஓட்டர் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Feb 14 வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. எதனாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா வந்துட்டு அந்த ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 28 Feb வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேட்டோட நாமினேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்ச் 7 லாஸ்ட் டேட்டோட நாமினேஷன் வந்துட்டு இருக்குது. இது முடிஞ்சப்பறம் உங்களுக்கு அந்த நாமினேஷனுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் மற்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 9 வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும், கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ஷன், வித்ரா, நாமினேஷன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 10 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. 4 மணி வரைக்கும். ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு 10 மார்ச் வந்துட்டு 6 மணிக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு கேண்டிடேட்டோட ஃபைனல் லிஸ்ட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 20 நாள் டைம் கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு. மார்ச் 30 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் வந்துட்டு ஆரம்பிக்குது. அந்த எலெக்ஷன் வந்துட்டு மார்ச் 30 ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல் 3 வந்துட்டு கவுண்டிங் வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த கவுண்டிங் வந்து முடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு மொத்தம் எத்தனை பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்தம் வந்துட்டு தமிழ்நாடு பார் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து மொத்தம் 25 பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் வந்துட்டு 23 பேர் வந்துட்டு எலெக்ஷன் மூலியமா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மீதி இருக்கிற ஆளுங்க வந்துட்டு உள்ள இருக்க உமன்ஸ் கேண்டிடேட் கோஆபரேட் மூலியமா வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லா டீடைல்ஸும் இதில் இருக்குது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த எலெக்ஷனில் எப்படி நான் நாமினேஷன் பண்ணுறது, எப்படி நான் நிற்கிறது, எப்படி ஓட்டிங் வந்துட்டு நான் வந்து கேன்வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.